வணக்கம். ஏப்ரல் 8 இரவு நாம் தூங்கிக் கொண்டிருந்த போது முழு சூரிய கிரகணத்தை அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் பல கோடிக்கணக்கான மக்கள் நேற்று கண்டுகளித்தனர். இந்த கிரகணத்தின் பாதை வட அமெரிக்கா கண்டம் முழுவதும் அமைந்திருந்தது. மேற்கே மெக்சிகோவின் கடற்கரையிலிருந்து கிழக்கே நயாகரா நீர்வீழ்ச்சி வரை இந்த கிரகணம் கடந்து சென்றது. முதலில் மெக்சிகோவின் மசாட்லான் நகரத்திற்கு அருகில் இந்திய நேரப்படி இரவு 11:40 மணிக்கு தென்பட்டது. வட அமெரிக்கா கண்டத்தை தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு வரை கடந்தது இந்த முழு சூரிய கிரகணம். கிரகணம் தென்பட்ட 3 நாடுகளிலும் பல கோடிக்கணக்கான மக்கள் பொது வெளியில் கூடி ஆரவாரத்துடன் அதனை கண்டுகளித்தனர். சூரிய கிரகணத்தை காண மக்கள் விசேஷ பாதுகாப்பு கண்ணாடியை பயன்படுத்தினர். முதலில் நிலாவின் விளிம்பு சூரியனை தொடுவது போல் தோன்றியது. தொடர்ந்து நிலா சூரியனை முழுவதுமாக மறைத்தது. சூரிய கிரகணத்தின் உச்சத்தில் முழுவதும் இருள் சூழ்ந்தது. நிலாவின் விளிம்பை சுற்றி சூரியனின் ஒளிவட்டம் மட்டுமே தென்பட்டது. கிரகணத்தின் போது வழக்கமான வெப்பநிலை திடீரென சரிந்தது. எங்கும் நிசப்தம் சூழ்ந்தது. பட்ட பகலில் நட்சத்திரங்கள் தென்பட்டன. திடீரென எங்கும் இருட்டு சூழ்ந்ததால் பறவைகள் நிலை தடுமாறி போயின. மீண்டும் வெளிச்சம் வந்தபோதுதான் வெட்டுக்கிளிகள், பறவைகள் ஆகியவை தத்தம் போட துவங்கின. இந்தியாவில் கிரகணம் தோன்றினால் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார்கள். கோயில் நடை சாத்தப்படும். திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் தள்ளி போடுவார்கள். ஆனால் அமெரிக்காவில் பலரும் இந்த கிரகணத்தை தங்கள் வாழ்க்கையின் முக்கியமான நாளாக மாற்றிக்கொள்ள விரும்பினர். முழு கிரகணம் நிகழ்ந்த போது திருமணம் செய்து கொண்டனர். ஆர்கன்சாஸ் மாகாணத்தில் அமெரிக்கா முழுவதும் இருந்து வந்திருந்த 300 ஜோடிகள் முழு கிரகணம் நிகழ்ந்த தருணத்தில் திருமணம் செய்து கொண்டனர். கிரகணத்தின் போது ஒரு வினோதமான இருள் சூழ்ந்ததாகவும் அப்போது வேறு ஏதோ ஒரு உலகில் இருப்பது போன்ற உணர்வு எழுந்தது என பலரும் கருத்து தெரிவித்தனர். இந்த கிரகணம் கனடாவின் கிழக்கு கடற்கரையான நியூ பவுண்ட்லேண்டின் போக்கோ தீவில் முடிவடைந்தது. மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.